மக ரிஷிகள்ல ஒருத்தரான யாசர். இவர் தான் மகாபாரதத்தையே இயற்றியவர். இவருடைய முதன்மை சீடர் தான் சூதமாமுனிவர். வியாசருடைய அருளால சூதமாமுனிவரும் முக்காலமும் உணரக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார். ஒரு சமயத்துல பலவேறு முனிவர்கள் சூதமாமுனிவரை பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் உலக நாயகனா, பிரபஞ்ச நாயகனா இருக்கிற சிவபெருமானுடைய அருமை பெருமைகளை சூதமாமுனிவருடைய வாயால கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தது. அதனால அவங்களோட ஆவலை சூதமாமுனிவர்கிட்ட கேட்குறாங்க. மும்மூர்த்திகள்ல முதன்மையானவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் பரம்பொருள். முனிவர்களை பார்த்து சூதமாமுனிவர் சொல்றாரு, முனிவர்களே, சிவபெருமானுடைய மகத்துவத்தை நாரத முனிவர் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவர் பிரம்மதேவன்கிட்ட போய் கேட்டார். பிரம்மதேவரும் உலகத்தினுடைய நன்மை கருதி சிவபெருமானுடைய சிறப்புகளை எடுத்து சொன்னார். அவரு நாரத முனிவருக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனை பத்தியும் அவரை பக்தியோடு வணங்கி வழிபடுறதால ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தியும் திருவிளையாடல்களை பத்தியும் பல்வேறு விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மக்களே, இறைவன் சிவன் என்பது அழிப்பவன் மட்டுமல்ல, அவர் சத்தியத்தின் வடிவம். அவர் இல்லாதவும் பிரபஞ்சம் இயங்காது. இப்படி உருவானதுதான் இந்த மகா சிவபுராணம். சாப்டர் 1. விஷ்ணு யார், பிரம்மா யார், சிவன் யார்? எல்லா உலகங்களிலும் பிரளயம் ஏற்பட்டுச்சு. எல்லா உயிரினங்களுமே இறந்து போய்விட்டன. எல்லா இடமும் நீர்மயமா இருந்துச்சு. ஒரு பக்கம் நாராயணன் ஆதிசேஷன் மீது யோக நித்திரையில இருந்தார். இன்னொரு பக்கம் பிரம்மதேவன் தூக்கத்துல இருந்தார். ரொம்ப நேரம் தூங்கின பிறகு பிரம்மதேவன் சட்டுன்னு முழிச்சுக்கிறார். எங்க பார்த்தாலும் ஒரே நீர். அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப வியப்பு. இதுக்கு முன்னாடி தான் தோற்றுவித்த எல்லா உயிரினங்களும் அழிஞ்சிருச்சே அப்படின்னு பார்த்து அவருக்கு ரொம்ப சேடாகி போச்சு. சரி, மீண்டும் புது உயிரினங்களை உருவாக்கலாம் அப்படின்னு சுத்துமுத்தும் பார்க்கிறார். அவரை தவிர யாரும் இன்னொருத்தர் அங்க இருக்கிறது அவருக்கு தெரியுது. அது வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் தான் மூல காரணமானவன், எதையுமே உருவாக்க வல்லவன் நான் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பிரம்மதேவனுக்கு அந்த ஒருத்தர் இருக்கிறது மட்டும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லா உயிரினங்களும் செத்து போன பிறகு இங்க நித்திரையில இருக்கக்கூடிய இவர் யாரா இருப்பாரு அப்படிங்கிற ஆர்வம் பிரம்மாவுக்கு. அவருக்கு பக்கத்துல போய் அவரோட தூக்கத்தை கலைச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு பிரம்மா. பிரளயம் வந்து எல்லா உயிர்களும் அழிந்தத பின் நீ மட்டும் எப்படி? யார் நீ? பிரளயமே ஏற்பட்டுருச்சு, எல்லா உலகங்களுமே அழிஞ்சு போச்சு, நான் உருவாக்கின எல்லா உயிரினங்களுமே அழிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது நீ ஒருத்த மட்டும் எப்படி தப்பிச்ச? நீ யார் அப்படின்னு கேட்கிறார். அதை கேட்ட நாராயணன் தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சு சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னையா நீ யாருன்னு கேட்கிற? எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த உலகங்களையும் சகல உயிரினங்களையும் படைத்ததே நான் தான் நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட சிருஷ்டி கர்த்தாவான எனக்கு அப்படிப்பட்ட என்னை உனக்கு தெரியாம இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட பிரம்மன் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்ற? என்னையும் சகல உலகங்களையும் நீதான் உருவாக்குனையா? ரொம்ப வேடிக்கையா இருக்கு. என்ன யாருன்னு நினைச்ச? நான் தான்ப்பா பிரம்மதேவன். உன்னையும் உன்னை மாதிரி கோடானு கோடி ஜீவராசிகளையும் படைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவனே நான் தான் அப்படின்னு பெருமையா பிரம்மா சொல்றாரு. இதை கேட்ட நாராயணனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. நீ சொல்றது முழுக்க முழுக்க தவறானது. உன்னை உருவாக்கணும்னு நான் தான், உனக்கு படைக்கும் தொழிலை கொடுத்தவனே நான் தான். அதனால நீ என்னத்தான் முழு முதற் கடவுளா ஏற்கணும் அப்படின்னு நாராயணன் சொல்றாரு. இதை கேட்ட பிரம்மதேவனுக்கு கோபம் வந்துடுது. என்னது, நீ தான் முதன்மையானவனா? முழு முதற் கடவுளா? என்ன உளர்ற? உன்னை படைச்சது மாதிரி தான் ருத்ரமூர்த்தியையும் நான் படைச்சேன். அவரு அழிக்கக்கூடிய தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது தெரியாம நீ என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு பிரம்மா சொல்ல, அத நாராயணன் ஏற்கல. இந்த மாதிரி 2 பேரும் மாத்தி மாத்தி ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா. 2 பேத்துக்கும் தானே உயர்ந்தவர் அப்படிங்கிற எண்ணம். மாற்றி மாற்றி பெருமை பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல தான் ஒரு பெரிய சத்தத்தோட
அவங்களுக்கு நடுவுல ரெண்டு பேர்த்தோட கண்களும் கூசுற மாதிரி ஒரு நெருப்பு குழம்பு ஒண்ணு உருவாகுது. அதை பார்த்து ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ரெண்டு பேத்துல யார் உயர்ந்தவர் அப்படிங்கிற வாதத்துக்கே இன்னும் முடிவு வரலையே, அதுக்குள்ள மூணாவதா வந்திருக்கக்கூடிய இந்த நபர் யாரா இருக்கும் அப்படின்னு ரெண்டு பேத்துக்கும் ஒரே ஆச்சரியம். அவங்களுக்கு முன்னாடி ஜோதி லிங்கம் நெருப்பு பிழம்பா காட்சி அளிக்குது. இதை பார்த்த நாராயணன், பிரம்மதேவா, நம்ம ரெண்டு பேத்துல உயர்ந்தவர் யார் அப்படின்னு அப்புறமா பேசிக்கலாம். நம்ம தவிர மூணாவதா இங்க ஒருத்தர் இருக்கிறார். நம்ம போல உருவம் அவருக்கு இல்லை, ஆனா ஜோதி வடிவமா இருக்கிறார். வந்திருக்கிறது யார், அது எங்க ஆரம்பமாகி எங்க முடியுது அப்படின்னு நாம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பிரம்மனும் சம்மதிக்கிறார். நாராயணன் வராக உருவம் எடுக்கிறார், பிரம்மதேவன் அன்னப்பறவை உருவம் எடுக்கிறார். வராக உருவத்தோட நாராயணன் அந்த ஜோதிலிங்கத்தினுடைய கீழ்ப்பகுதியை நோக்கி போறார். பூமியை குறைஞ்சி பாதாளம் வரைக்கும் போறார். தூரம் போய் பார்க்கிறார். ஆனாலும் அந்த ஜோதியினுடைய அடியை அவரால் பார்க்கவே முடியல. பல வருடங்கள் முயன்றும் அந்த ஜோதியினுடைய அடியை மட்டும் அவரால் பார்க்கவே முடியல. இனிமேலும் முடியாது அப்படின்னு தோன்றின உடனே ரொம்ப சோர்வடைஞ்சு புறப்படுற இடத்துக்கு திரும்பி வந்துடுறார். அதே சமயத்துல அன்னப்பறவை வடிவில் போன பிரம்மதேவன் அந்த ஜோடியினுடைய முடியை காண மேல பறந்து போறார். தூரம் பறந்து போறார். வந்து கொண்டே இருக்கிறார் ரொம்ப காலம். அதற்கு மேல அவரால் பறக்க முடியல. ரொம்ப களைப்படைஞ்சு சலிப்படைஞ்சு இனியும் முடிய காண முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையில திரும்பியும் புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேர்ந்துடுறார். ரெண்டு பேர்த்தோட மனசுலயும் ஒரு எண்ணம் வருது. ரெண்டு பேத்துல யார் உயர்ந்தவர் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ ரெண்டு பேருமே உயர்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு ரெண்டு பேத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அவங்கள விட மேலான சக்தி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா வந்திருக்கிறது யார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அதனால ரெண்டு பேரும் கைகூப்பி வணங்குறாங்க அந்த ஜோதிலிங்கத்தை. எங்களுடைய ஆணவம் அழிஞ்சு போச்சு, எங்க ரெண்டு பேர்த்த விட நீங்க தான் மேலானவர், ஆனா நீங்க யார் அப்படின்னு எங்களால உணரவே முடியலையே, நீங்க யார் அப்படிங்கிறத எங்களுக்கு புலப்படுத்துங்க அப்படின்னு ரெண்டு பேரும் வேண்டி கேட்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த ஒளி பிளம்புல இருந்து 5 முகங்கள் 10 கரங்களோட ஒரு பிரகாசம் தோன்றுது. இந்த பிரகாசத்தை காணக்கூடிய சக்தி பிரம்மா விஷ்ணு இந்த ரெண்டு பேத்துக்குமே இல்ல. கண்களை இறுக்கமா மூடிக்கிறாங்க. அப்போ அந்த குரல் ஒண்ணு கேக்குது. கவலை வேண்டாம், ரெண்டு பேத்துக்குமே என்னை காணக்கூடிய ஆற்றலை நான் தர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேருமே கண்களை திறந்து பார்க்கறாங்க. பார்த்த உடனே அதிசயித்து போனாங்களாம். நாராயணன் சொன்னார், பரம்பொருளே, தங்களை பார்ப்பதற்கே எங்களுக்கு சக்தி கிடையாது. அப்படி இருக்கும்போது யார் உயர்ந்தவர் அப்படின்னு நாங்க இங்க ரெண்டு பேரும் வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களோட இந்த பிரம்மாண்டமான காட்சியை எங்களுக்கு கொடுத்து எங்க ஆணவத்தை அழிச்சிட்டீங்க. நீங்களே சொல்லுங்க, நாங்க ரெண்டு பேரும் யார், எதுக்காக எங்களை படைச்சிங்க அப்படின்னு கேட்க பரம்பொருளான சிவன் பேச ஆரம்பிக்கிறார். நீங்க ரெண்டு பேருமே எங்கிட்ட இருந்து வந்தவங்க தான். பிரம்மா என்னோட வலது புறத்துல இருந்தும் நாராயணன் என்னோட இடது புறத்துல இருந்தும் வந்தாங்க. சகல உலகங்களையும் உங்களையும் படைத்து காத்து அழிக்கும் ஆற்றல் பெற்றவன் நான் மட்டும்தான். நானே பிரம்மதேவனுக்கு படைக்கிற தொழிலை கொடுத்தேன், விஷ்ணுவுக்கு காக்கிற தொழிலை கொடுத்தேன். அதனால உங்களுக்கு கொடுத்த வேலைகளை நீங்க சிறப்பாக செய்யணும். படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மாவுக்கூட நெற்றியிலிருந்து என்னுடைய அம்சமான ருத்ரமூர்த்தி தோன்றுவார். அவர் அழிக்கும் தொழிலோடு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார். திரும்பவும் பிரளயம் வரும். அப்போ விஷ்ணுவோட தொப்புள்ள இருந்து பிரம்மா புத்திரனாக பிறப்பார் அப்படின்னு சிவன் சொல்றார். அதுக்கப்புறம் திரும்பவும் பிரளயம் வந்தது. பிரம்மாவும் விஷ்ணுவும் தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சாங்க. திரும்பவும் இருவரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. யார் உயர்ந்தவர் அப்படிங்கிற அதே சண்டை. நான் தான் எல்லாத்தையும் படைச்சேன் அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டாங்க. விஷ்ணுவை பார்த்து பிரம்மா சொல்றாரு, உனக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா
என்னோட வாய் வழியா போய் நீ உள்ள பாரு, எல்லாத்தையும் படைச்சது நான் தான் அப்படிங்கிறது உனக்கு நல்லா தெரியும், நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிறது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்ல, விஷ்ணு பிரம்மதேவனுடைய வாய்க்குள்ள போகுது. உதிரத்தில் சகல உலகங்களும் கோடானு கோடி ஜீவராசிகளும் இருப்பதை பார்த்துட்டு திரும்பி வர்றார். அப்புறம் பிரம்மா சொல்றாரு, இப்போ உனக்கு உண்மை புரியுதா, நான் தான் சகலத்தையும் படைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட விஷ்ணு, உன்னுடைய உதிரத்துல நான் எதையெல்லாம் பார்த்தனோ அது எல்லாம் என்னுடைய இரத்தத்திலையும் இருக்கிறது, உனக்கு சந்தேகம் இருந்தா நீயும் எனக்குள்ள சென்று போய் பார்த்துட்டு வா அப்படின்னு விஷ்ணு சொல்றாரு. விஷ்ணுவோட வாய்க்குள்ள இப்ப பிரம்மன் போறாரு. 14 உலகங்களையும் மற்றும் அங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகளையும் அங்க அவர் பார்க்கிறார். தனக்கு மட்டும்தான் உருவாக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பிரம்மாவுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாகவும் குழப்பமாகவும் இருந்தது. அங்கிருந்து வெளியே வர முயற்சி பண்றாரு. அந்த சமயம் விஷ்ணு தன்னோட தொண்டை பகுதியை சுருக்கிக்கிறாரு. அதனால வாய் வழியா வெளியே வராம போயிருச்சு. வயிற்றுக்குள்ளேயே பல இடங்கள்ல சுத்தி திரிகிறாரு பிரம்மா. ஆனா வெளியே வருவதற்கு வழியே இல்லை. இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் திரிஞ்சுக்கிட்டே இருக்காரு உள்ள. ரொம்ப சோர்வடைஞ்சிடறாரு. கடைசியா வயிற்றோட மைய பகுதியில் இருக்கக்கூடிய தொப்புள்ள ஒரு தாமரை தண்டை பார்க்கிறாரு. அதை பார்த்து அவர் ஹாப்பி ஆயிடுறாரு. தன்னோட உடலை ஒரு சிறு புழுவா மாத்தி தாமரை தண்டு வழியா தாமரையோட இதழ்களை அலையிறாரு. அதற்கு பிறகு பழைய உருவத்துக்கு வர்றாரு. அந்த தாமரை இதழ்கள் மீது அமர்ந்துக்கிறார். ஒரு வழியா வெளியே வந்துட்டார். வெளியே வந்த அவருக்கு ரொம்ப கோபமா இருந்தது. அப்போ அவர் சிவபெருமானையும் பார்த்தார். அவருடைய தலையில ஒரு பக்கத்துல ஆகாய கங்கை இருந்தது, இன்னொரு பக்கத்துல பிறை சந்திரன் இருந்தது. வந்தது சிவன் அப்படின்னு தெரியாம விஷ்ணு தான் இந்த மாதிரி உருமாறி தன்னை ஏமாத்துறதா பிரம்மா நினைச்சுக்கிறாரு. சிவனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். இது என்ன புது தோற்றம், என்ன வயிற்றுக்குள்ள அனுப்பிச்சிட்டு பெரிய தொல்லை பண்ணிட்டு போதா குறைக்கு புது உருவம் வேற எடுத்திருக்கியே அப்படின்னு கேட்கிறார். அப்ப விஷ்ணு பதில் அளிக்கிறார், யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, நீ இருக்கிறது என்னோட வயிற்றின் வழியாக வந்த தாமரை போல, ஆனா நீ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நமக்கெல்லாம் மேலானவர், இவரை பரம்பொருள். இந்த அண்ட சராசரங்களையும் உன்னையும் என்னையும் படைச்சி காக்கிறவரே இவர் தான். இவரோட அருளால தான் நீ என்னுடைய தொப்புள்ள இருந்து குதிச்சிருக்க அப்படின்னு சொல்றாரு. அதையெல்லாம் கேட்ட பிரம்மனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிருது. அதே சமயத்துல அவருடைய அறியாமை நீங்கிருது. பரம்பொருளான சிவன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, பிரம்மா, படைப்பு தொழில நீ செஞ்சுக்கிட்டு, அது உனக்கான ஆர்டர். அந்த ஆர்டரை பிரம்மதேவன் ஏற்றுக்கிறாரு. அப்புறம் நாராயணனை பார்த்து சொன்னாரு, விஷ்ணு, நீ சகல உயிரினங்களையும் பார்த்து ஆதரித்து அந்த பணியை மட்டும்தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கணும், இது என்னுடைய ஆணை அப்படின்னு சொல்றாரு. அந்த கட்டளைக்கு விஷ்ணுவும் சரி அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. 2 பேரையும் பார்த்து சிவபெருமான் சொல்றாரு, படைத்தல் காத்தல் இது 2ஐயும் நீங்க செய்றீங்க, அழிக்கக்கூடிய தொழிலை என்னுடைய அம்சமான ருத்ரமூர்த்திக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பரம்பொருளான சிவன் சொல்றாரு. அதை கேட்ட விஷ்ணுவுக்கு ஒரு சந்தேகம் வருது. பரம்பொருளே, நாங்கள் வேறு ருத்ரமூர்த்தி வேறா, எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. சிவபெருமான் சொல்ல ஆரம்பிக்கிறார், நான் வேற, ருத்ரமூர்த்தி வேற அல்ல, நானே ருத்ரமூர்த்தியா அவதரிப்பேன். அதனால எனக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லாமே ருத்ரமூர்த்திக்கும் இருக்கும். அதனால ருத்ரனையும் என்னையும் வேற வேற நீங்க பார்க்க கூடாது. அது மட்டும் இல்ல, பிரம்மனும் விஷ்ணுவுமாகிய நீங்கள் 2 பேருமே வேறு வேறானவர்கள் இல்லை. நீங்களும் ருத்ரமூர்த்தி மாதிரி தான், என்னுடைய வடிவம் தான் நீங்களும். அது மட்டும் இல்ல, சரஸ்வதி, லக்ஷ்மி இவங்களெல்லாம் நான் தோற்றுவிக்க போறேன். அவர்கள சரஸ்வதிய பிரம்மனும் லக்ஷ்மிய நாராயணனும் துணைவியர்களா ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுடைய தொழில்களை நீங்க இடைவிடாது செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் மறைந்து போயிடுறார். அதுக்கப்புறம் பிரம்மதேவன் பெரிய தவம் புரிகிறார். பிறகு படைக்கும் தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறார். பலவற்றை படைச்சார். எல்லாமே உயிரற்ற ஜடங்களா மட்டுமே இருந்தது. அதை பார்த்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அதுக்கு பிறகு விஷ்ணுவை பார்த்து, நாராயணா, சிவபெருமான் எனக்கு தந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், படைத்து விட்டேன், ஆனா உயிர் இல்லை. அதனால ஆக்கும் தொழிலை ஏற்றுள்ள நீங்க தான்
இங்கு சுவாசிக்கக்கூடிய காத்தை கொடுக்கணும். அப்போதான் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு உயிர் வரும் அப்படின்னு சொல்றாரு. விஷ்ணுவும் சகல உலகங்களிலும் பிராணவாயுவை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் பிரம்மதேவன் தன்னோட ஆற்றலால சில மகன்களை தோற்றுவிக்கிறாரு. அவங்க படைக்கும் தொழிலுக்கு விரோதமானவர்களா இருந்தாங்க. அதனால பிரம்மதேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறாங்க. அதே நிலையில ருத்ரன் தோன்றுகிறார். தோன்றிய அவன் பிரம்மதேவனை உன்னுடைய படைப்பு தொழில் சிறப்பாக நடக்க நான் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு திருக்கைலாய மலைக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பிரம்மதேவன் சப்த ரிஷிகளையும் தோற்றுவிக்கிறாரு. அப்புறம் நாரதரை தன்னோட மடியில இருந்தும் தட்சனை தன்னுடைய பெருவிரலில் இருந்தும் தோன்றுமாறு செய்கிறாரு. இவங்க எல்லாருமே பிரம்மதேவனுடைய மானச புத்திரர்கள். பிரம்மனால தோற்றுவிக்கப்பட்ட சப்த ரிஷிகள்ல ஒருவரான பிருகு முனிவர் இடத்திலிருந்து அரிசியும் அதிலிருந்து காசிம முனிவரும் தோன்றினாங்க. தட்சனுக்கு 60 பெண்கள் பிறக்கிறாங்க. அவங்கள 13 பெண்களை காசிப முனிவர் மணக்கிறார். அந்த பெண்கள் மூலமா தேவர்கள், அசுரர்கள், மானிடர்கள் மற்றும் சகல உயிரினங்களும் தோன்றுது. 14 லோகங்களுக்கும் அது பரவுது. ருத்ரமூர்த்தி காளியையும், பிரம்மதேவன் சரஸ்வதியையும், விஷ்ணு லக்ஷ்மி தேவியையும் மணந்துக்கிறாங்க. காளியும் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் படைத்தல், காத்தல், அழித்தல் தொழிலுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. இப்படி இருந்தாலும் பிரம்மனும் விஷ்ணுவும் இருக்கக்கூடிய தேவர்களும் அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சிவபெருமான அந்த பரம்பொருளை லிங்க வடிவத்துல பூஜித்து வணங்க ஆரம்பிச்சாங்க. சிவபெருமான வழிபாடு செய்யறதும் அவருடைய சரித்திரத்தை, புராணத்தை, வரலாற கேட்கறதுமே பாவம், துன்பம் இதெல்லாம் போறதுக்கு ஒரு வழி. சாப்டர் 2 அத்தியாயம் 2. பரம்பொருளான சிவனை தட்சன் அவமதித்த செயல்.